ரேப்புமா சீரியஸில் பார்ட் 10ல் இருக்கும். இது ஃபைனல் எபிசோட். ஆஃப்டர் சி செக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 8 டேஸ் கழிச்சு என் குழந்தைங்கள பார்க்க போகிறேன். எந்த தாய்க்கும் இந்த நிலமை வரக்கூடாது, தான் குழந்தைய இப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிறந்தப்போ கூட அவங்க அந்த டியூப்பு இதுவும் இல்லை, அழகாக காமிச்சாங்க. குட்டி பொம்மை மாதிரி இருந்தது. அவங்களுக்கு லைஃப் சப்போர்ட்டு டியூப்பு அது இதுன்னு பார்த்துட்டு ரொம்ப அதிலேயே உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து நான் எப்படி வந்தேன்றதே ஒரு பெரிய ட்ராமா. இப்போயும் அதை நினச்சோன்னா அழுக ஆரம்பிச்சிருவேன். டாக்டர் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, குழந்தைங்களுக்கு மூளையும் இதயமும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் எவ்வளோ எங்களால் அதிநவீன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். அதில் குழந்தைங்க ரெஸ்பாண்ட் ஆகி வரணும். இது எங்கள் கையில் கிடையாது, குழந்தைங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் கடவுளை தான் நம்பணும், என்னை நம்பாதீங்கன்றதவே சொல்லிட்டாரு. அது மாதிரி தம்பியை நான் எப்படினாலும் கொண்டு வந்துடுவேன். பாப்பா வந்து எனக்கு தெரியல, ஏன்னா இவ்வளோ வெயிட்டில் நாங்கள் எந்த குழந்தையும் ரெஸ்கியூ கூட பண்ணதில்லை. 600 grams அப்படின்னாரு. அதுவும் 400க்கு போயிடுச்சு. ஸோ 56 days என்ஐசியூவில் இருந்தோம். ஒரு 10 days பக்கம் ரூம் சைடு இருந்தோம். எல்லா வசதியும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ரூம் சைடு மாற்றினாலும் அந்த என்ஐசியூ செட்டப்பவே வந்து கொடுத்து ஒரு சிஸ்டரை என் கூடவே வச்சு அப்படியே ஒரு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டோம். ரெண்டாவது இவங்களுக்கு எல்லாமே எழுதி வைக்கணும். இந்நேரத்துக்கு நான் பால் கொடுத்தேன், இந்நேரத்துக்கு இந்த டெம்ப்ரேச்சரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன். சிஸ்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த என்ஐசி டீம் கிடைச்சதே ஒரு ஹாப்பியான விஷயம். ஏன்னா நான் நிறையா பார்த்துருக்கேன் அங்கே. எனக்கு வந்து அது எல்லாமே பாசிட்டிவாக நடந்தது. எல்லாமே அந்த இறைவனே எனக்கு அனுப்பி வச்ச மாதிரி இருந்தது. அவங்களுக்கு போகிறப்போ ஒரு டோக்கன் ஆஃப் லவ் கொடுத்துருந்தேன். சிஸ்டர்ஸ்க்கு தனியாக, டாக்டர்ஸ்க்கு தனியாக, அதோடு சேர்த்து ஒரு ப்ரௌனி கப் கேக்ஸும் கொடுத்துருந்தேன். எப்பயுமே நம்மளுக்கு ஏன் இது நடக்குது, ஏன் எனக்கு நடந்துச்சு அப்படின்றத யோசிக்காமல் தள்ளி வச்சிட்டோனாலே நம்ம வாழ ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே இறைவனுக்கும் இவங்க எல்லாத்துக்கும் என் ஃபேமிலிக்கும் நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இருப்பேன். ஸோ இப்போ என்னோடய குழந்தைங்களுக்கு 2+ years ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக துவா செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.